ஹாய்ங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நலமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நாங்கள் என்ன பண்ணோம், எங்கள் ஃப்ரெண்டை பார்க்குறதுக்காக திருப்பூர் கிளம்பிட்டோங்க. காலையிலே எழுந்திரிச்சு பாப்பாவும் ஃப்ரெஷ் ஆகிட்டோம். காலைல ஒரு 7:40க்கு பஸ்ஸுன்னு சொன்னாங்க ஹஸ்பண்ட். அதான் வேக வேகமாக பாப்பாவை கிளப்பிட்டு நானும் கிளம்பிட்டேங்க. சரி இன்றைக்கி ஒரு 2 இயர்ஸ் ஆச்சு ஃப்ரெண்டை பார்த்து. சரி இன்றைக்கி போய் பார்க்கலாம் அப்படின்னு கிளம்பிட்டோம். போகிறதுக்கு முன்னாடி பாப்பாவுக்கு தேவையான திங்ஸ்லாம் நான் பேக் பண்ணி வச்சுட்டேங்க. பாப்பாவுக்கு ஃபேன் எடுத்துக்குவேன் கண்டிப்பாக. ஏன்னா பஸ்ஸில் போகும்போது வேர்க்குள்ளே பஸ்ஸு ஸ்டாப் பண்ணும்போது வேர்க்கும். அதனால் ஃபேன் எடுத்துகிட்டு அவளுக்கு டைப்பர் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ஃபீடிங் பாட்டிலில் கொஞ்சம் சுடு தண்ணி ஹாட் வாட்டர் எடுத்திருக்கேன். சரி தான் ஃபஸ்ட் டைம் பாப்பாவை பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி கூட்டிகிட்டு போகிறேன். சரி எப்படி இருப்பான்னு தெரியலை, எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் தெரியல. பாருங்க ஃப்ரெஷ் ஆகி ஜம்முன்னு ரெடி ஆகிட்டாங்க மேடம். இது வந்து ஆரப்பாளையத்துலேருந்து ஊட்டிங்க. புது பஸ் ஸ்டாண்டு வழியாக போகும், திருப்பூர் புது பஸ் ஸ்டாண்ட் வழியாக. சரி புது பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் தான் வீடுன்னு சொன்னான். சரி நம்ம அங்கே போய் இறங்கிக்கலாம். கூட அப்பாவும் வராரு. அப்பா அப்படியே ஊருக்கு போயிடுவாங்க, கோத்தகிரி போயிடுவாங்க மேட்டுப்பாளையத்தில் இறங்கி. சரி நம்ம புது பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு போகலாம் அப்படின்னு நினச்சோம். ஆனால் பஸ்ஸுக்கு வந்ததுக்கப்புறம் தான் கண்டக்டர் சொன்னார், இல்லைம்மா இது வந்து புஷ்பா வழியாக போயிடும், புது பஸ் ஸ்டாண்ட் போகாதுன்னாங்க. சரி ஓகே நம்ம வந்து பழைய பஸ் ஸ்டாண்டில் இறங்கிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டோங்க. பாருங்கள் பஸ்ஸில் வந்து எல்இடி டிஸ்பிளே போட்டிருக்காங்க. இந்த பஸ்ஸில் வந்து ஜிபே ஃபோன்பே இருக்குது, யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு ஒரு டிஸ்பிளே ஓடிட்டுருக்கு பாருங்கள். அப்புறம் இது ஊட்டி பஸ் அப்படிங்கிறதுனால இந்த டிஸ்பிளேல என்னென்னா, ஊட்டியில் வந்து பிளாஸ்டிக் வந்து அனுமதி கிடையாது, அதனால் பிளாஸ்டிக் வந்து யாரும் எடுத்து வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி டிஸ்பிளேல காமிச்சிருப்பாங்க. கண்டிப்பாக ஊட்டி போகிறவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஒரு 10:30 அப்படிங்கும்போது திருப்பூர் ரீச் ஆகிட்டோங்க. பயங்கர வெயில். சரி பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஆட்டோ பிடிச்சிடலாம், என்னென்னா மாறி மாறி பஸ் பிடிச்சி போக முடியாது அப்படின்னு ஓலோ ஆட்டோ புக் பண்ணியாச்சுங்க. கரெக்டாக அந்த அண்ணனும் கொண்டு போய் விட்டார். பாவம் அவருக்குமே வழி தெரியாமல் ரொம்ப சிரமப்பட்டார். ஒரு வழியாக போய் சேர்ந்துட்டோங்க. பயங்கர வெயிலாக தான் இருந்தது. பாப்பாவை எப்படியோ சமாளித்து கொண்டுட்டு போயாச்சு. கொஞ்சம் அழுக தான் செஞ்சாங்க, அழுகலை, கொஞ்சம் சவுண்ட் விட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் ஒரு வழியாக சமாளிச்சிச்சு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டோங்க. ஏன்னா எனக்கு 13 வருஷம் என்னோடய ஃப்ரெண்டாகும். சரி ஒரு 2.5 வருஷமாக நான் பார்க்கவே இல்லை. சரி நம்ம ஹஸ்பண்ட் வெளியூருக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம அவளை போய் பார்த்துட்டு வந்துடலாம், அதுக்கப்புறம் நம்ம போய்க்கலாம் அப்படின்னு நான் பிளான் பண்ணிட்டு தான் சரி இப்போ போனேங்க. அவளுக்கு திங்ஸ்லாம் எதுவும் வாங்கிட்டு போகலை, என்னால் முடியல. ஸ்நாக்ஸ் மட்டும் தான் வாங்கிட்டு போனேன். சரி வீட்டில் 2 பசங்க இருக்காங்க, ஒரு பையன் அம்மா வீட்டில் இருக்காங்க, ஒரு குழந்தை மட்டும் இப்போ அவகிட்ட இருக்கா. சரி அந்த குழந்தைக்கு தகுந்த மாதிரி ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு கிளம்பிட்டோங்க. ஒரு 10 மினிட்ஸில் ரீச் ஆயிடுவோம். சரி வீட்டுக்கு போயிட்டு ஒரு 1 மணி நேரம் இருந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு திரும்பி வீட்டுக்கு கிளம்பிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டோங்க. ஏன்னா பாப்பா வச்சுருக்கனால இருட்டாகிறதுக்குள்ளே திரும்பி வீட்டுக்கு வரணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். பார்க்கலாம், அங்கே போய் தான் என்ன நடக்குதுன்னு தெரியல. பாருங்கள் அங்கே போயிட்டோம். போய் நல்லா சாப்பிட்டாச்சு. லன்ச்சு முடிச்சுட்டு சரி அவளுமே ஃப்ரெண்டு தான் அது, அவளுமே சரி படத்துக்கு கிளம்புறோம் அப்படின்ட்டாங்க. என்னையும் படத்துக்கு வர சொன்னான். நான் பாப்பாவை இது வரைக்கும் கூட்டிகிட்டு போனதில்லை. சரி தேட்டரில் வச்சு அழுதுருவா அப்படின்ட்டு இல்லை நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு கிளம்பிட்டோங்க. 2:30 இருக்கும். லன்ச்சை முடிச்சுட்டு அவளை மீட் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். அவளும் அப்படியே படத்துக்கு போகிறேன்னு கிளம்பிட்டாங்க. சரின்னு அப்படியே பாருங்களேன், வீட்டில் நல்லா செடி வச்சுருப்பாங்க. குட்டி 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 பாட்டிலு டப்பா கிடந்தா போதும், அதில் உடனே மணி பிளான்ட் வச்சுருவோம். எனக்கு அந்த விஷயம் ரொம்ப பிடிக்கும். வீட்டுட்டு நானும் வீட்டிலேருந்து மணி பிளான்ட் கொண்டு வந்துட்டேங்க. அப்படியே ஈவினிங் வீட்டுக்கு வந்துட்டு சரி நம்ம வீட்டில் ஃபிஷ் டேங்க் இருக்குது, அது எம்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மீன் வாங்கலான்ட்டு நமக்கு தெரிஞ்ச மீன் கடைக்கு தாங்க போயிருந்தோம். இங்கே ஆல்ரெடி நான் காக்டெயில் 2 வாங்கியிருந்தேன், அப்புறம் பப்பி 1 வாங்கியிருந்தேன். சரி ஃபிஷ் டேங்கில் 2 மீன் போடலாம், ஷார்க் வாங்கலான்னு தான் போனேன். இங்கே பாருங்கள், இந்த கிளி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. நல்லா கலர் கலராக மீன் இருந்தது. அதெல்லாம் வேண்டாம், ஏன்னா அப்பப்போ அம்மா வீட்டுக்கு போயிருந்தனால கொஞ்சம் இந்த ஃபிஷ் ஃபுட் போட்டாலும் தாக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கணும் மீன் அப்படின்னு ஒயிட் ஷார்க்கும் பிளாக் ஷார்க்கும் தான் எடுத்தேன். அந்த ஃபிஷ் டேங்கில் பாருங்கள் இந்த எலும்பு கூடி எப்படி ஆடிட்டுருக்குன்னு பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஆனால் அதை வாங்கி வீட்டில் வைக்க முடியாது, ஆனால் பார்க்க ரொம்ப ஃபன்னியாக இருந்துச்சுங்க. 2 ஒயிட் ஷார்க்கோட ரேட் வந்து 80 ரூபா, கருப்பு வந்து 40 ரூபாங்க. கருப்பு ஷார்க் வந்து 40 ரூபா. சரி இதில் ஒரு பேர் அதில் ஒரு பேர் வாங்கிட்டேன்.
அப்படியே வாங்கிட்டு ரிலையன்ஸ் ஸ்மார்ட் போகலாம் அப்படின்னாரு. கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான திங்ஸ்லாம் வாங்கிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொன்னார். போகிற வழியிலே இந்த மீன் கடை இருந்தது, அதையே வாங்கிட்டேன். பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக மீன்லாம் இருக்கும். இந்த பேரட் ஃபிஷ் பாருங்களேன், ஃபிஷ் டேங்கில் வைக்க அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கும். பட் என்னால் மெயின்டைன் பண்ண முடியாது, அதனால வேண்டாம், ஷார்க்கே போதும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டேன். எப்படி இருக்கு பாப்பாவே ரொம்ப நேரம் வெளியே வச்சிட்ருக்கோம்ல, சவுண்டு விட ஆரம்பிச்சிட்டா. சரி நம்ம திங்ஸ்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு கிளம்பிட்டோங்க. பாருங்க 2 சின்ன பசங்க மீன் வாங்க வந்திருக்காங்க. இவங்க பார்க்கும்போது சின்ன வயசில் நான் பண்ணதான் எனக்கு ஞாபகம் வருது. பாருங்கள் எப்படின்னு. இது பாருங்கள் ரிலையன்ஸ் ஸ்மார்ட்டில் முட்டை போட்டிருந்தாங்க, ஆஃபரில் போட்டிருந்தாங்க 6 ரூபா அப்படின்னு. என்ன ரூக் ஸ்டார் எக்குன்னு போட்டிருந்தாங்க. ரூக் ஸ்டார்னால் சேவல். இது எனக்கு கம்பெனி பிராண்ட் நேமாக என்னன்னு தெரியலை, தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். சரி பொருள்லாம் வாங்கிட்டு வந்து வீட்டுக்கார் லிஸ்ட்டில் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிகிட்டு இருந்தார். சரி பாப்பாவுக்கு ஃபுட்டு ஸ்டார்ட் பண்ணியிருந்தால நெய்யும் கொஞ்சம் வாங்கியிருந்தேங்க. அமுலில் தான் வாங்கியிருந்தேன், ஆஃபர் போட்டிருந்தாங்க. சரி நெய் கொஞ்சம் பிஸ்கட் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணலாம். அப்பா சொன்னார் நல்ல 2 பேர் தானே இருக்கீங்க, நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்க அப்படின்னாங்க. சரி ஓகே நல்லெண்ணெயில் இனிமேல் சமைக்கலாம் அப்படின்னு நல்லெண்ணெய் வாங்கிட்டு வந்துட்டேங்க. அப்பயும் கொஞ்சம் டப்பர் வேர்லாம் வாங்கியிருந்தேன். இந்த பாப்பாவுக்கு சாப்பிட்ற பொருள்லாம் தனித்தனியாக நம்ம போட்டு வைக்கலாம் அப்படின்ட்டு. திங்ஸ் இல்லாமல் தானே அம்மா வீட்டில் இருந்துட்டு இப்போ தானே வந்திருக்கேன். ஸோ திங்ஸ்லாம் கொஞ்சம் சுத்தமாகவே இல்லை. அதனால் வீட்டுக்கார் எல்லாமே கரெக்டாக இருக்கா எல்லாம் கவுண்ட் பண்ணி பார்த்துட்டு இருந்தார். 1 வீக்கில் அவரும் கிளம்பிடுவார். சரி என்னால் வெளியே போய் எதுவும் வாங்க முடியாது, சரி கூட இருக்கும்போதே நம்ம வாங்கிட்டு வந்துடலான்னு ஓரளவுக்கு கவர் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்காருங்க. இனி பத்தலை அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் போய் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு. பாருங்கள் இந்த பிளாஸ்டிக் ஐட்டம் தான் வாங்கியிருந்தேன். இந்த ப்ளூ கலர் சிப்பல் பாட்டில் வந்து 99 ருபீஸுங்க. அது வந்து கிளாஸு, அப்படியே சிப் பண்ணி குடிக்கலாம். இந்த 4 செட் பீஸ் வந்து 99 ருபீஸுங்க. இந்த க்ரீன் கலர் வந்து உங்களுக்கு 49 ருபீஸ். நல்லா ஏர்டைட் கண்டெய்னராக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குங்க. எவ்வளோ டைட்டாக இருக்குது. இந்த கலருமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால் நான் எடுத்தேன். நான் நல்ல குவாலிட்டியாக இருந்தது. கண்டிப்பாக அந்த 3 பீஸு 49 ருபீஸ் அப்படிங்கிறது வர்த்து தான். நல்லாயிருக்கு பாருங்கள், 3மே நல்லா இருந்துச்சு, எல்லாமே கரெக்டாக இருந்தது. நல்லா ஏதாவது டைட்டாக உள்ள திங்ஸ் போட்டு வச்சுக்கலாம், ஏர் போகாத மாதிரி இருக்க திங்ஸ் போட்டு வச்சுக்கலாம். பார்க்கவே குட்டியாக ரொம்ப க்யூட்டாக இருந்தது. எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிக்கும், அதனால தான் மெயினாக அந்த கலரை சூஸ் பண்ணி வாங்கினேன். 2-3 கலர் இருந்ததில்ல, பிங்க்கு ப்ளூலாம் இருந்தது. நான் இந்த ஆலிவ் க்ரீன் தான் எடுத்தேன். இதில் பாருங்கள் 3மே நல்லா கரெக்டாக இருக்குங்க. ஏன்னா சில டைம் இந்த மாதிரி ஆஃபர் போடுறதில்ல, சில டப்பா மூடாமல் இருக்கும், அரையும் குறையுமா இருக்கும். ஆனால் செக் பண்ணி பார்த்தா நல்லா இருந்துச்சுங்க. அடுத்து இந்த பீஸுங்க, இது 4 பீஸ் செட்டு. இது உங்களுக்கு 99 ரூபாய். இதுக்குள்ளேயே உங்களுக்கு ஸ்பூன் வந்துடும், யூஸ் பண்ணிக்கலாம். சரி நான் இதில் தான் பாப்பாவுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற ஃபுட்டு இதில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், மாவெல்லாம் இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலான்னு இது வாங்கினேங்க, பாப்பாவுக்காக வாங்கினேன். நல்லா இருக்குங்க, நல்லா டைட்டாக இருக்குது. பிளாஸ்டிக்குமே நல்லா கொஞ்சம் குவாலிட்டியாக தான் இருக்குது, ரொம்ப பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு குவாலிட்டியாக தான் இருக்குது. அது கூட ஸ்பூன் போட்டுருக்கோம், நம்ம தனியாக ஸ்பூன் வாங்கணும்னு அவசியம் இல்லை, இந்த ஸ்பூனையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா சிந்தாது, நல்லாவும் இருக்குங்க. இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பாப்பாவுக்கு தேவையான ஃபுட்டெல்லாம் அரைச்சி ஸ்டோர் பண்ணி வைக்கலான்னு இருக்கேன். இந்த சிப்பர் பாட்டிலுமே ரொம்ப நல்லா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பாப்பாவுக்கு ஏதாவது ஜூஸ் ஐட்டம் மாதிரி இல்லைனா லிக்விட் ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னா இதில் போட்டுக்கலாம். இது பாருங்கள் அப்படியே கேரி பண்ணுற மாதிரி தான் இருக்குது. நல்லா இருக்கு, ஆனால் நல்லா குவாலிட்டிலாம் சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ரிலையன்ஸ் ஸ்மார்ட் போனால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சரி வேலையை முடித்த கையோடு நம்ம வாங்கிட்டு வந்த மீனையும் ஃபிஷ் டேங்கில் விட்டுறலான்னு பிளான் பண்ணிட்டேங்க. நான் மீன் வாங்க வர்றதுக்கு முன்னாடியே நாளே இந்த டேங்க் க்ளீன் பண்ணி ஆரோ வாட்டரை ஃபில் பண்ணி மோட்ரு போட்டு வச்சுட்டேங்க. அப்போ தான் மீன் வந்து அது நல்லாயிருக்கும், செட் ஆகும். ஏன்னா ஆல்ரெடி மீன் வளர்க்கும்போது கடையில் சொல்லி தான் கொடுத்தாங்க, இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு. மீன் அப்படியே கொண்டு வந்து விட்டாச்சு. 2 பிளாக் கலர் ஷார்க்கும் ஒயிட் கலர் ஷார்க்கும் எடுத்திருக்கேன்.
நல்லா துருதுருன்னு இருக்குது பாருங்கள். இதுக்கு அவ்வளோ மெயின்டெனன்ஸ் இருக்காது. ஸோ அதனால தான் நான் இது செலக்ட் பண்ணேன். நல்லா துருதுருன்னு ஓடிட்டுருக்கு. இதுக்கு மேலே தான் நான் ஃபிஷ் டேங்க் செட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஸ்டோன்ஸ்லாம் வச்சுருந்தேன், அதெல்லாம் எங்கே மிஸ் ஆனேன்னு. கண்டிப்பாக என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நன்றிங்க.